அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அபு ஹமீத் ரவுண்ட் அபவுட் கான் யூனுஸ் கொண்டு சிட்டியில் வச்சு நேற்று அல் கசாம் பிரிகேட்ஸால் யாசின் 105 ஷெல்கள் மூலம் கொண்டு ஆக்கிரமிப்பு இஸ்ரவேலிய கொண்டு மெர்காவா டேங்கர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 15 பேருக்கு மேற்பட்ட வீரர்கள் சம்பவ இடத்துல மரணம் அடைஞ்சிருக்கிற, பல பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டும் இருக்கிற. இந்த அடிப்படையில் நேற்று கொண்டு கான் யூனுஸ், ரஃபா, காசா, பைத்தானூன், சுஜையா போன்ற பகுதிகளில் பல வீரியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு நேற்று சர்வதேச அறிக்கைகளின்படி 200க்கு மேற்பட்ட இஸ்ரவேலிய ஐடிஎஃப் ராணுவ வீரர்கள் மரணம் அடைந்திருக்கிறார். 72 மத்தியாலத்துக்குள்ளே 2வது பேரடைம் கொண்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்த ஹமாஸ் புது போராளிகளும் கொண்டு அந்த பெரேட்ல கொண்டு இணைஞ்சு கொண்டிருக்கிறார். ஹமாஸினுடைய பலம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போற இந்த நேரத்தில் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ஐடிஎஃப் ராணுவ வீரர்களினுடைய கொண்டு மரணங்களும் கொண்டு அதிகரிச்சிருக்கிறது. காசால 677 நாளுகளை கடந்தும் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்களுடைய கொண்டு மரணங்கள் அதிகரிச்சும் ஹமாஸ் கொண்டு இராணுவத்தால் கொண்டு இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்களுடைய நேற்று மற்றும் 8 வாகனங்களுக்கு மேல கொண்டு அவர்களால் கைப்பற்றப்பட்டு பல ஆயுதங்களும் ஹமாஸ் அல் கசாம் பிரிகேட்ஸால் கொண்டு கைப்பற்றப்பட்டிருக்கிறார். ஐடிஎஃப் இராணுவத்தினுடைய இந்த மாதிரியான நிலையில இஸ்ரவேலினுடைய ஆக்கிரமிப்பு கொண்டு பிரதம மந்திரி அந்த காசா மண்ணை கைப்பற்ற போறேன்னு சொல்லி கொண்டு ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டு வார இந்த நேரத்தில் இந்த மரண வீதங்களை சரி கொண்டு அவரால் கட்டுப்படுத்தவோ காப்பாற்றுறதுக்கு ஒரு இயலாத கொண்டு ஒரு நிலைக்கு இஸ்ரவேலிய அரசாங்கம் ஐடிஎஃப் ராணுவ வீரர்கள் கொண்டு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரியான செய்திகள் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.